உடனே சொல்லுங்க ப்ளூ சட்டை மாறா உன்னை எங்கே கண்டாலும் செருப்பு கழட்டி அடிப்பேன் சத்தியமா. சரியா? நீ ஒரு படம் எடுத்த குப்பை படம் கண்ணாமனா நான் அசிங்கமாக எடுத்து வச்சிருக்கிற வேறு. தலைவர் படம் ரசிகத்துக்கு தான் இங்கே படம். ரசிகர்களை மகிழ்விக்க தான் அவர் நடிக்கிறாரு. அவரால் உண்மையாக முடியல தான். ஆனால் ரசிகர்களுக்கு படம் கொடுக்கணும். 75 வயசு ஆகுது. எவ்வளோனாலே இந்த உலகத்துலேயும் சரி, உலகத்திலே சொல்கிறேன், அர்னால்டா இருக்கட்டும், ஜாக்கியாக இருக்கட்டும், யாராலையுமே முடியாதது அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாரு. உடம்பு முடியல, பணத்துக்காகன்றானுங்க. ரசிகர்களை மகிழ் வைக்கணும். அவர் ஒரு பிளான் இருக்குது, அது அவரே சொல்லுவார். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் இறந்த பிறகு அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு பிறகு இந்த சொத்து எல்லாமே ஏழை மக்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது எல்லா ரசிகர்களும், ரஜினி ரசிகர் எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்குலாம் தெரியும். ஸோ அவர் அந்த ஒரு நோக்கத்துக்காக சில விஷயம் பண்ணுறாரு. தலைவருக்காக தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா கூலின்றது அவர் தான். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1982 வந்தது கூலி படம்லாம் வரல. ஆனால் அவர் வந்து தீ படத்தில் கூலியாக நடிச்சிருப்பார். ஸோ அதை வச்சு இவங்க கொஞ்சம் நேரேட் பண்ணி எடுத்திருக்காங்க, கொஞ்சம் எடுத்து இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வருது, அற்புதமாக இருக்குது. அப்படியே பழைய ரஜினி அந்த வாய்ஸ் தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வாய்ஸ் வந்து சத்யராஜுக்கும் போட்டிருக்காங்க, பழைய வாய்ஸ். என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார், சூப்பராக பண்ணுறாரு. ஆமாம் ப்ரோ. ஐயோ கொளுத்துறானுங்க பசங்க, வேற அளவு பண்ண. 2K கிட்ஸ் கூட ரசிக்கிறானுங்க. A to Z. அதாவது 6லேருந்து 60 வரை தலைவர் நடிச்ச படம். அதே மாதிரி இங்கே 6லேருந்து 60 வரை எல்லாருமே ஆடுறாங்க. சூப்பராக பட்டைய கிளப்புது படம், வேற லெவலில் இருக்கு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. மீடியாக்காரங்க நீங்கள் கொஞ்சம் வந்து அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா, நெகட்டிவ்லாம் ஓரம் கட்டிட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை பார்த்துட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. கொஞ்சம் பாசிட்டிவ். ஏன்னா படம் சூப்பராக இருக்குது. நாங்கள் தான் சொல்ல, நான் ஃபேன்னால இல்லை ப்ரோ. தலைவர் நிற்கிறாரு 75 வயசில், சூப்பராக. கலெக்ஷன் 400 கோடி பட்ஜெட்டு. கலெக்ஷன் இன்னும் போகுது, அது 1300 கோடி மேலே போவோம், கண்டிப்பாக போவோம். தலைவர் ஆட்சியெல்லாம் ஒருத்தனும் பிறக்கவும் முடியாது இது வரையும். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. பிஜிஎம் நல்லா இருக்குது ப்ரோ, பிஜிஎம் நல்லா இருக்குது. பாட்டு சூப்பராக இருக்குது. பாட்டு ஆல்ரெடி வேர்ல்டு ஹிட்டு மோனிகா. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தலைவர் வர அந்த சிட்டுக்கு தான் 2025 பிளாக் பஸ்டர் படம், இண்டஸ்ட்ரி ஹிட்டு. மொக்கையா இருக்கா? ரிவ்யூ மட்டும் நம்பாதீங்க, படம் வந்து பாருங்க. புரியல. அப்படிலாம் இல்லை ப்ரோ, ரிவ்யூலாம் விடுங்க, படம் வந்து பாருங்க. தலைவர் என்ட்ரி சூப்பர், மாஸ் 2025 பிளாக் பஸ்டர் படம், இண்டஸ்ட்ரி ஹிட்டு. 16 இண்டஸ்ட்ரி ஹிட்டு வாங்கியிருக்காரு தலைவர். இது 17வது. ஸோ தலைவரோட ரெக்கார்ட் எவனாலையும் பிரேக் பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. இம்பார்ட்டன்ட் இருக்கு ப்ரோ. அவர் தான் மெயின் ப்ரோ. அவரால் தான் எல்லாமே அமைஞ்சாங்க. அமெரிக்கான்லாம் வந்து தமிழ் படத்தில் நடிக்கிறாருன்னா எவனாலையும் கூப்பிட முடியாது. அவர் கதை கேட்கல, எதுவுமே பண்ணல. ரஜினி சார் மூவி அவங்க ஆல்ரெடி வந்து ஹிந்தியில் ஒரு 1983 நடிச்சிருக்காங்க. படம் பேர் தெரில, 1983 நடிச்சிருக்காங்க. ஸோ அவருக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே அவருக்காக. நாகார்ஜுன்லாம் ஆல் ஓவர் தெலுங்கு, ஆந்திரா, ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவாக வில்லனாக நடிக்கவே முடியாது. தலைவருக்காக மட்டும்தான் நடிச்சது. கூலி வசூல் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணல. கேஷுவலா போனோம், படம் பார்த்த ஃபீலிங், ஒரு திருப்தி, கொடுத்த காசுக்கு வர்த்து, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. எல்லா படத்துலயும் தூங்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. என்ஜாய் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான படம். இந்த ஆவரேஜ் ஃபிலிம்லாம் சொல்றதே கிடையாது. நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்லாம் அனிருத்லாம் வேற லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களோட ரோலும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் எலாபரேட்லாம் பண்ணாமல் இவ்வளோனா இவ்வளோதான் அப்படி சொல்லி ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் உபேந்திராலாம் வேற லெவல். அவர் ஒரு டைலாக்லாம் அவருக்கு ரொம்பவுமே கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைட் சீன் மட்டும் தான், அதை வந்து கொலாமஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீன்ல வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு. வந்து பாருங்க, ஃபிளாஷ்பேக்லாம் வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்டாங்க. அப்படியே ரஜினியை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபிளாஷ்பேக்லாம் நிறையலாம் கிடையாது, கொஞ்சமே நல்லா பண்ணியிருக்காங்க. 75 மாதிரியே தெரியல ப்ரோ, 75 மாதிரியே தெரியல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மறக்காம வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு.
நல்ல வாட்சபிளான படம். நல்லா இருக்குங்க படம். ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா இருக்கு. அது ஒருத்தர் பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. பட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எதையும் எதிர்பார்க்காம வரக்கூடாது. படம் ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்து வந்தால் தான் டிசப்பாயிண்ட் ஆகும். அதே மாதிரி பழைய ரஜினி வந்து காட்டும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்ஷன் ஃபிலிம் வந்து எப்படிங்க தூங்குற மாதிரி இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், நெக்ஸ்ட் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ஓகே தான், நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. படம் எப்படி நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம், அதனால நல்லா இருந்துச்சு. ப்ளூ சட்டை மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்துருக்கேன். அப்புறம் அவர் ரிவ்யூ கேட்டீங்க, எதுக்கு எங்கள் ரிவ்யூவை கேட்குறீங்க? அப்புறம் நல்லா இருந்துச்சு படம். தலைவர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் அமீர் கான் எல்லாரையும் மோசம் பண்ணிட்டாங்க. மாற்றி மாற்றி செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியும் நல்லா இருக்கு. நல்லா ஃபைட்னா வேற லெவல்ல இருக்கு. அதுல முக்கியமா ஒரு உமன் ரோல் பாருங்க. அவ பேர் என்னடி? அந்த ஒரு வில்லனோட வைஃப். ஓகே சாரி சார். இல்லை நல்லா தான் இருந்தது. இல்லை அவர் வழக்கம் போல தான், எப்பயும் போல தான் நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கலாம். எல்லாரும் குறை சொல்லுவாங்களா? இல்லை நல்லா தான் இருந்துச்சு. தலைவர் நல்லா இருக்கு. உண்மையாகவே செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். எனக்கு ஏதோ செகண்ட் டைம் இன்னும் ரஷ் பண்ண மாதிரி தான் இன்னும் நல்லா தெரியுது. நல்ல படம் தான். நான் இன்னொரு டைம் கூட வந்து பார்ப்பேன். ப்ரோ நெகட்டிவ்னு சொல்ல போனால் எனக்கு தெரில ப்ரோ. இவங்களா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்து பார்த்துட்டு வந்து படத்தை பற்றி சொல்லுவாங்க. அதான் அவங்க சொல்கிறது, ஃபேன் பேஸோட ஹேட்டர்ஸ் அதிகம் அவங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வருவாங்க. நல்ல படம் தான் ப்ரோ. ப்ரோ செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். இன்னொரு டைம் கூட வந்து பார்ப்பேன். நான் திருப்பி சொல்கிறேன். 2 பேருமே செஞ்சுருக்காங்க. நல்லாவே செஞ்சுருக்காங்க. ஆமாம், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் அமீர் கான் கேரக்டர் ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கலாம். ஆனால் லியோ அளவுக்கு இல்லை. லியோ அளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. நேற்று பார்த்தேன், இன்னைக்கு ஃபேமிலியோடு வந்துருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ.